போலீஸ்காரங்களே நான் ஒயின் ஷாப்ல பாத்திருக்கேன். நான் எனக்கு இது சொல்றதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது. வேற மாதிரி வாயில வருது, அதை சொல்லக்கூடாது. எனக்கு போலீஸ் தெரியாம எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாம எதுவும் நடக்க வாய்ப்பு கிடையாது. தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். இருந்தாலும் அதை மறைக்கிறதுக்கு எதுனாலும் பண்ணுவாங்க. அரசியல்னால தானே. ஏன்னா உயிருக்கு வேலை கிடையாது இல்ல. 40 குடும்பம் என்ன ஆச்சு, அதை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருக்கும் நேரமே கிடையாது. இப்பெல்லாம் ஆம்பளைங்க யாரும் வேலைக்கு போறது கிடையாது. 100 ஆம்பளைங்கன்னா அதுல 25 பேர் தான் வேலைக்கு போறாங்க ஆம்பளைங்க. மீதி 75 பேர் பொம்பளைங்க பாட்டில உட்காந்து தின்னுட்டு இருக்காங்க. அதையே இந்த 25 பேரும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான செலவு தான் பாக்குறாங்க வச்சு குடும்பத்துல வந்து அவங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சாங்க, 200 ரூபாய் கொடுத்துட்டு 800 ரூபாய் அதை எடுத்துக்கிறாங்க. அது கிடையாது. இது வந்து சரக்குங்கிறது மோஸ்ட்லி வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வர்றதுதான் பாக்குறாங்க கொஞ்சம். இதனால நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க விற்கிறாங்கன்னா நீங்க ஏன் குடிக்கிறீங்க, அதான் என் கேள்வி. விஜய் சித்து அண்ணா வந்து வார்த்தையை வந்து பேசினாங்கன்னு சொல்லி ஒரு மென் வந்து கேஸ் போட்டாங்க. இது கேஸ் போட சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். கேஸ் போட்டு வாடாத சொல்லுங்க. முடியாது அவங்களால. ஏன்னா இல்ல கவர்மெண்ட் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு. கள்ளச்சாராயம்ன்றது வந்து வார்த்தையே வந்து பிகாஸ் இட் இஸ் நாட் ப்ரிவலன்ட், அதனால கள்ளச்சாராயம்ன்றாங்க. அப்போ அதை குடிக்கிறவங்க பண்றவங்க எல்லாமே வித் சம் சப்போர்ட் தே ஷுட் பி டூயிங் இட் இல்லையா. 40 பேர் செத்துருக்காங்கன்னா எவ்வளவு பேர் இவ்வளவு வருஷமா குடிச்சிருப்பாங்க. இப்ப இருக்க அதிகமாயிட்டு தானே இருக்கு. கம்மியா சொன்னாங்க, அப்ப பார்த்தா இப்ப 40 பேர்ன்றாங்க. இன்னும் எவ்வளவு பேர்னு யாருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். இது வந்து அவங்களே கண்டுபிடிக்கணும், வேற வழி இல்ல. அவங்களுக்கு தேவை. இப்ப கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க, வேலைக்கு வெளியே போக கூடாதுன்னாங்க. ஆனா அவங்க சாராயம் ஓட்டாம இருந்தாங்களா? கொரோனா ஒயின் ஷாப்புக்கு போகும்போது அப்போ ஒருத்தர் கொரோனா ஓட்டாதா? அப்ப எதை வச்சு பண்ணாங்க? அப்ப வேலைக்கு கடையை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க, அதை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க, ஒரு மாஸ்க் போட சொன்னாங்க. அப்போ ஒயின் ஷாப்ல போடப்ப அப்ப கொரோனா ஓட்டாத, ஏன் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணல? அவங்க வருமானத்தை தானே பார்த்தாங்க. அதான் கவர்மெண்ட் கொஞ்சம் அஜாகிரதையா இருந்தனால்தான் இதெல்லாம் நடக்குது. கள்ளச்சாராயம்னா எப்படி அந்த அளவுக்கு வரும்? இவங்களை அறியாம எதுவும் வரப்போறதில்ல. இவங்க போலீஸோட அஜாகிரதை, கவர்மெண்டோட அஜாகிரதை. எந்த பிரச்சனை வந்தாலும் எது பண்ணாலும் அவங்களுக்கு வருமானம் வரணும். எந்த ஆட்சி வந்தாலும் இது வந்து இருக்கிறவங்க கிட்ட சுரண்டி இல்லாதவங்களுக்கு பண்றது கிடையாது. இல்லாதவங்க கிட்ட சுரண்டி இருக்கிறவங்க செஞ்சுக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஜிஎஸ்டி அது இதுங்கிறாங்க. ஜிஎஸ்டி எத்தனை காலத்துல இருந்தது? ஆதி காலத்துல இருந்து இருந்துச்சா? ஜிஎஸ்டி இப்ப வந்தது ரீசனா? ஜிஎஸ்டிங்கிறது யாருக்கிட்ட சுரண்டுறாங்க? இருக்கிறவங்க கிட்ட சுரண்டுறாங்க. இல்லாத நடுத்தர மக்களுக்கு தான் சொன்னாங்க. எங்க கிட்ட சுரண்டிதான் அவங்க இது பண்றாங்க. எங்க காசை எடுத்து எங்களுக்கே மாசம் 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்க உள்ளது? அவங்க காசை போட்டு கொடுக்குறாங்களா? இல்லையே. பால் விலையில ஏத்துறீங்க நீங்க, கவர்மெண்ட்ல பால் விலை ஏத்துறீங்க, அதை வச்சு பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே ஏத்திக்கிறாங்க. ஆனா இது நான் ஏத்தறதுனால எங்களுக்கு 10 ரூபாய் பாக்கெட்டே 20 ரூபான்னு வாங்குறீங்க. நாங்க அது மாதிரி ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 50 ரூபாய் ஜிஎஸ்டி போது. அந்த காசை சேர்த்து வச்சு நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நீங்க சம்பாதிச்சதையோ நீங்க உங்க கை காசை போட்டோ கொடுக்கல. இது சாராயங்கிறது ஊரை கெடுக்கிறது ஒண்ணுதான், குடிய கெடுக்கிறது ஒண்ணுதான். எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்கு. பெனிஃபிட் இருக்கிறதுனாலதான் அவங்க கண்டும் காணாம இருக்காங்க. தெரிஞ்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க போய் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி நீயும் இருக்கு கூட்டா அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்களே தவிர நமக்கு சப்போர்ட்டா யாருமே நிக்க மாட்டாங்க. மறைஞ்சிடும். ஆனா இதையும் மறைச்சிடுவாங்க. அதான் நடக்கும். எதையும் வந்து இவங்க நம்மளும் அதை ஞாபகத்துல அதுக்காட்டி வேற எதுனா ஒண்ணு வரும், அதை பார்க்க போயிடும். அதனால இது தொடர்ந்து நம்மளுக்கு அடிபடுறது யாருன்னா பொதுமக்கள் தான். கவர்மெண்டோ இல்ல போலீஸோ அடிபடுறது இருக்கிற பொதுமக்கள் குடும்பம் தான் அனாதையா நிக்குது. வேற ஒரு 40 நடுத்தர குடும்பம் தான் நாசமா போகுது. வேற ஒண்ணும் பண்ண இருக்கப்பட்டவங்க எப்படி வேணாலும் சமாளிச்சுடுவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுங்க? டாஸ்மாக் மூடணும்னா டாஸ்மாக்ல இருந்தானுங்க இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருமானம். அதை மூடுங்கன்னா மூட மாட்டாங்க. சாராயத்தை நிறுத்துங்கன்னா அந்த சாராயத்துல இருந்து வர்றவனுக்கு என்ன வருமானமோ அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டுனா then they will stop. இருக்கலாம். நான் எத்தனையோ போலீஸ்காரங்களே நான் ஒயின் ஷாப்ல பாத்திருக்கேன். பார்க்காமலாம் கிடையாது. நான் எனக்கு இது சொல்றதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது. உயிருங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போவோம். அது வந்து கோலத்தனமா போறதோட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறத பத்தி நான் எந்த கவலையும் படல. நான் எத்தனையோ பேர்த்த நான் பாத்துருக்கேன், பண்ணிருக்கேன், வாங்கறதையும் பாத்திருக்கேன். 40 பேர் படிச்சாங்கன்னா எவ்வளவு காசு பண்ணி கொடுப்பாங்க? அவங்களுக்கு தான் வரும். இப்ப 40 பேர் உயிர் போயிடுச்சு, 40 குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு இவங்க என்ன இழுத்து மூட போறாங்களா? இல்ல மறுபடியும் இன்னும் 4 கடைங்கிறது இன்னும் 4 கடை ஓபன் பண்ணி தானே வைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உயிர் போதா அவங்க குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு உயிர் போனுச்சுன்னா அது அவங்களுக்கு உயிரா தெரியும். மத்தவங்க குடும்பத்துல உயிர் போனா அது வெறும் காத்தா தான் தெரியும். அவங்களுக்கு வேற மாதிரி வாயில வருது, அதை சொல்லக்கூடாது. எனக்கு போலீஸுக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுங்க. பக்கத்து வீட்டுல ஒரு டோரை உடைக்கிறான் அப்படிங்கிறச்ச போலீஸுக்கு தெரியுதுங்கிறச்ச இவ்வளவு பெரிய விஷயம் போலீஸுக்கு எப்படி தெரியாம இருக்கு? இவங்க நல்லவங்கன்னு அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். அவங்க என்ன பண்றாங்க? கட்சி பழக்கணும், அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க நல்லவங்கன்னு இவங்களுக்கு ஓட்டு போட்டா இவங்க இதை சொல்றாங்க. ஆக மொத்தம் ஒருத்தர் ஜெயிக்கும் போது என்ன பண்றாங்க? எலெக்ஷன் வந்து இவரு அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா, அவங்க இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது. யாருமே நல்லவங்க கிடையாது. நீங்க ஆட்சிக்கு வரணும்னா நீ அவர் மேல குறைச்சிடா, அவங்க உங்க மேல குறைச்சிடா. இதுல யார் நல்லவங்க? யாரு ஜெயிச்சாலும் யாரு தோத்தாலும் நடுத்தர மக்கள் வேலைக்கு போனாதான் சாப்பாடு. நீங்க ஜெயிக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்குது. நாங்க ஓட்டு வந்து நீங்க நல்லதை பண்ணுவீங்கன்னு நினைச்சு போடல. நாங்க இந்திய நாட்டு குடிமக்கள், நாங்க உயிரோட தான் இருக்கிறோம் அப்படிங்கறதுக்கோசம் தான் நாங்க ஓட்டு போடுறோம். நீங்க ஜெயிக்கணுங்கன்னு நான் ஓட்டு போறேன். அதை நீங்க ஜெயிச்சுட்டு தப்பா பயன்படுத்தினா அதுக்கு மக்கள் பொறுத்த இது மக்களை ஒரு கொள்ளை அடிக்கிறது, ஏமாத்துற விஷயம். அவ்வளவுதான். நாம கட்டுற பணத்தை தான் திருப்பி கவர்மெண்ட் கொடுக்குது. எதுக்கு அலோவ் பண்ணிட்டு நம்மள்ட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கணும்?
இப்போ நான் கூட இப்போ நீங்க கேட்டதுனால பேசுறேன். இல்லைன்னா 440 பேர் எழுதுறதுக்கு இன்டூ 10 lakhsனா இட்ஸ் அவர் மணி திருப்பி நம்மள்ட்ட தான் கலெக்ட் பண்ண போறாங்க. இதை வந்து அரசு ஹேஸ் டு சி. யாருமே தெரியாத ஒருத்தனை தான் பிடிப்பாங்களே தவிர யார் பண்ணாங்களோ அவனும் பிடிக்க மாட்டாங்க.